பண்ணதுல இந்த காண்டாக்ட் பேஜில் தான் அதை வச்சிருக்கேன். ஓகேவா, ரொம்பவே இதுவாக இருக்கு அப்படின்றதுனா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறேன். இந்த எலமெண்ட் கூட தேவை கிடையாது, ஒரே ஒரு எலமெண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு இதை முடிச்சு விட்றேன். ஆன் கிளிக்கை கூட எடுத்துறேன், இமெயிலே வைக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு இன்புட் டைப்பு இருக்கு. ஓகேங்களா, இதை நம்ம கோர் ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்றத மார்னிங் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, மார்னிங் நம்ம அதையும் பார்த்துட்டு இருக்கோம், ரியாக்ட்ல எப்படி பண்றது. திரும்ப நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா இந்த டைம் ஓரளவு புரியும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, இப்போ நம்ம ரியாக்ட் யூஸ் பண்றதால என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் பை ஐடியை வச்சு வேல்யூ எடுக்க போறது கிடையாது. ஓகே, இதுல நோ பிக் நோ டு என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ரியாக்ட்ல வேலிடேஷன் ஃபார்முக்கு ஸ்டேட் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்டேட் வேல்யூ வச்சு தான் பண்ணுறோம். எப்படி ஸ்டேட் வேல்யூவை வாங்கிறது அப்படின்னா கான்ஸ்ட் இமெயிலு செட்டு இமெயிலு இங்கே யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ரியாக்ட் கொடுக்கறத வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த இமெயில் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இமெயில் அப்படின்றது என்னன்னா என்னுடைய ஃபார்ம் ஃபீல்டுக்கு வேல்யூவை நான் டைரக்டா செட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அது எப்படின்னா இன்புட்டு டைப்பு இமெயிலு வேல்யூ இமெயில் இதை ஆப்ஜெக்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ண போகிறேன். இங்கே என்ன வருதோ அதை தான் இங்கே இனிஷியலாக எம்டி அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ வேல்யூ எப்போ வரும் அப்படின்னா அதை நான் தான் சொல்லணும், அதை இந்த இன்புட் டைப் தான் சொல்லணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணும்போதே அதனுடைய வேல்யூவை வாங்கிட்டு செட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணுவேன், கோர் மெத்தடாக இருந்தால் எனக்கு தெரியும். லைக் இப்போ நேம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதை தான் நான் இந்த கதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு. நேம் வந்து அலெக்ஸா அப்படின்னு சொல்லுவேன். இது கோர் மெத்தட். நான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெக்கானிசம்னா எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இதை கோர் மெத்தடு நான் இதை பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கு தான் நான் இமெயில் வாங்குறேன். இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செட் இமெயிலை வச்சு தான் நீங்கள் வேல்யூவை அப்டேட் பண்ணணும். செட் இமெயில் வச்சு தான் வேல்யூ அப்டேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணும்போதே வேல்யூ வாங்குறதுக்கு நிறைய கீ ஈவெண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஆன் பிளரு, ஆன் பிளரு, ஆன் சேஞ்சு, ஆன் கீ டவுனு, அப் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்க ஏதாவது ஒன்று டைப் பண்ணாலுமே அப்டேட் தான் பண்ண போகுது. ஓகேவா, நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஆன் சேஞ்சு யூஸ் பண்றேன். ஆன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மெத்தடை நான் எழுதுறேன். ஓகேவா, ஹேண்டில் இமெயில் இன்புட்டு, ஹேண்டில் இமெயில் இன்புட்டு அப்படின்னு இமெயில் இன்புட்டு. ஓகேவா, இதை எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரன் டைம் மெஷின். ரியாக்ட் ரன் டைம் மெஷின். இது என்ன பண்ணுன்னா நீ டைப் பண்ண அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே நீ ஹேண்டில் இமெயில் இன்புட்னு எழுத உடனே அது இந்த பேஜில் எங்கடா அந்த ஹேண்டில் இன்புட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ரெட் கலரில் தக ஏரிய ஆரம்பிச்சு. ஓகே, அப்போ நான்
நம்ம இந்த ரெட் கலர் எரியக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஹேண்டில் இன்புட்டை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடணும். கான்ஸ்ட் இதை எழுதுறதுக்கான சின்டாக்ஸு கான்ஸ்ட் ஹேண்டில் இன்புட்டு. ஓகே, அந்த இமெயிலை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டு இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல எழுதிட்டு ஏதாவது வருதா அப்படின்றத செக் பண்ண நமக்கு நல்லாவே தெரியும். இது அசோசியேட் டேட்டா வேல்யூவை எடுக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஈவெண்ட்ல நமக்கு டார்கெட்ல வேல்யூ அப்படின்ற ஃபீல்ட்ல இருந்து வரும். இதுவே இமேஜா இருந்துச்சு அப்படின்னா ஈவெண்ட்ல டார்கெட்ல ஃபைல்ஸ் அப்படின்றது இருந்து எடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நல்லா பார்த்தீங்க. இப்போ மறந்துட்டு இருக்கும். நான் அகைன் அதை ரீகால் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்துட்டு போகிறேன். அதே தான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இன்புட் டைப்பு பட்டன் வேல்யூ ஏதோ ஒன்று. ஓகே, இந்த இடத்துல ஆன் கிளிக்னு ஒன்று எழுதும். என்ன எழுதுறத கேமல் கேஸாக எழுதும், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே, வேலிடேட் அப்படின்னு எழுதுறேன். இந்த வேலிடேட்டையும் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணி வைக்கணும். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? வேலிடேட்டுக்கு இங்க நீங்க இதை எழுதி. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஐடியை வச்சோ இல்ல இன்புட் டைப் வச்சோ நம்ம வேல்யூவை வேலிடேட் பண்ண போறது. எதை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ வேலிடேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் வேல்யூ வச்சு தான் வேலிடேட் பண்ண போறோம். இப்போ நான் வேலிடேட்னு கிளிக் பண்றேன். இமெயில்ல வேல்யூ இருக்கா இல்லையா? இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா எரர் காட்டும். ஓகேங்களா? அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம். அதை ரெக்கார்ட் பண்ணதை இப்போ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா ஹை லெவல்ல சொன்னதை இங்க எழுத போறோம். இன்புட் டைப்பு இமெயிலு பிளேஸ் ஹோல்டர் இதெல்லாம் வச்சாச்சு. இங்க ஆன் கிளிக் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஆன் கிளிக்கு வேலிடேட் லாகின் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். ஃபுல்லாக இங்கே நான் கேமல் கேஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனு ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இதை எழுதியாச்சு. ஒரு லாக் போட்டு கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கேயும் இதை முடிஞ்சிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஐயோ வேலிடேட் லாகின் ஃபார்ம் வந்துடுச்சு. சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு இது ஒரு ரெடி பண்ணணும். இந்த இன்புட் டைப்புக்கு வேல்யூவை வாங்கணும். கான்ஸ்ட் இமெயில் செட் இமெயில் யூஸ் டேட் கொடுத்த உடனே அது மேலே இம்போர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு எம்டியாக கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நீ அந்த இன்புட்டை கொடுக்காத வரைக்கும் நீ இப்படி டைப் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வேல்யூன்னு போட்டுட்டு இமெயில்னு கொடுத்துட்ட அப்படின்னா உன்னால் எதையுமே டைப் பண்ண முடியாது. ஏன்னா டைப் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும்தான் வரும். இல்லைனா நான் அப்புறம் எப்படி தான் அப்டேட் பண்ணுறது அப்படின்னா செட் இமெயில் வச்சு தான் அப்டேட் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபீல்டில் எல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்றத நம்ம இன்னொரு மெத்தடை போட்டு சொல்லணும். ஆன் சேஞ்சில் ஹேண்டில் இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதி நான் டைப் தான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லணும். டைப் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும் போதாது, டைப் பண்ண வேல்யூவை அப்டேட் பண்ணணும். யூசிங் அந்த செட்டு ஸ்டேட் வேல்யூவை வச்சு பண்ணணும். இந்த இடத்துல அண்ணா ஒரே டவுட்னா, இப்போ வேல்யூல வந்து இமெயில்னு போட்டோம்னா அது வந்து ப்ரீ டிஃபைன்டா இல்ல நம்ம வைக்கிற பேர் தானா? என்ன புரியல? எந்த இது ஆன் சேஞ்சுக்கு முன்னாடி இப்போ வேல்யூ ஈக்குவல் டு இமெயில்னு போட்டோம்னா கீழே இன்புட்ல இது ஓகே கீழே இப்படி கேக்குறியா? இப்ப அது ப்ரீ டிஃபைன் தான் கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்துக்க வேண்டியது. என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். யூசர் ஓகே அண்ணா. நீ இதை டெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்ற, சரியா?
இப்போ நான் டாஸ்கே பண்றது கிடையாது, கரெக்டா? நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். தெரியுது, நான் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன். யூசர் இமெயில் இப்படின்னு நான் வச்சிருக்கேன். இப்போ நான் டைப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய கீ இங்கே வரும், ஈவன் டாட் ஆர்பிட் டாட்ல வேல்யூ இருக்கும். அது என்ன இருந்தாலும் இங்கே அப்டேட் பண்ணுது. இங்கே அப்டேட் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு வராது. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்டட் இந்த இடத்துக்கு வராமல் அது சொல்கிற இடம் ஃபஸ்ட்டு இடம் எதுனா இந்த இடம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போயிட்டு டெஸ்ட்டு அட்டு இப்படின்னா கொடுத்துக்கலாம், இங்கே வேல்யூ வரும். ஏன் அப்படின்னா டைப் பண்ணும்போது என்னால் இந்த இடத்துல வேல்யூவை எடுக்க முடியுது, எடுத்து இந்த இடத்துல செட் பண்ண முடியுது. செட் பண்ண உடனே எனக்கு இது எங்கே கொடுக்கும் அப்படின்னா ரிட்டர்னில் கொடுக்கும். இந்த இடம் கிடையாது, ரிட்டர்னில் கொடுக்கும். ரிட்டர்னில் வேல்யூவில் நான் யூஸ் பண்ணுறதுக்காக இது வரும். சரி, வேலிடேட் லாகின் ஃபார்ம்னு வச்சுருக்கீங்களே, அது எதுக்காக அப்படின்னா கிளிக் பண்ணும்போது இந்த யூசர் இமெயிலில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறேன். ஸோ இஃப் நான் வேல்யூனா அசைன் பண்ணுறேன், டைரெக்டாகவே எடுத்து இஃப் யூசர் இமெயிலில் வேல்யூ இருந்தால் இல்லைண்ணா அப்படின்னு எழுதுறேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நோ, கிளிக் பண்ணிங்கன்னா எஸ். ஓகேங்களா? வந்துடுச்சு. பார்த்தீங்களா? ரியாக்டு ட்ரிம்மு பண்ணாமே ஒர்க் ஆகுது பாருங்க. ஓகே, புரியல. இப்போ நான் எம்டி கொடுத்தனாலும் அது எடுத்துக்காது. ஓகே, அதெல்லாம் பண்ண மாட்டோம் இருக்கும். ஓகே, இப்போ நோன்னு வந்திருக்கு. எனக்கு நோன்னு வரதை விட எனக்கு இங்கே ஒரு எரரை காட்டும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம மார்னிங் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்றத பார்ப்போம். அது என்ன டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா, கான்ஸ்ட் இமெயில் எரர் அப்படின்னு ஒரு ஃபீல்டு ஒன்று வாங்குறேன், அதை அப்டேட்டும் பண்ண போகிறேன். செட் இமெயில் எரர்ல ஃபால்ஸ் இப்படி கொடுத்தாச்சு. இமெயில் எரரை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, வேலிடேட் லாகின் ஃபார்ம் பண்ணும்போது டிஃபால்ட்டா இந்த எரர் முதல்ல வர வச்சு ஸ்பான் டாக் என்டர் இமெயில் ஸ்டைல் ஒன்று எழுது, கலரு ரெட், கலரு ரெட்டு. ஓகே, முடிஞ்சு போச்சு. நான் இதை கொடுக்கும்போது தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அப்போ இனிஷியலாக இது தெரியக்கூடாது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இமெயில் எரரில் இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு இருக்கு, எனக்கு ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் காட்டும். ஓகே, அப்போ இமெயில் எரரோட டிஃபால்ட் வேல்யூ இங்கே என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஆமாம், இது ட்ரூ ஃபால்ஸ் இங்கே காட்டாது. ஓகேங்களா? சரி, இப்போ இது ஸ்ட்ரிங்காக இருந்தால் காட்டும், பூலியன் வேல்யூ காட்டாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இமெயில் எரர் ட்ரூவாக இருந்தால் இதை காட்டு, இல்லைன்னா காட்டக்கூடாது. நமக்கு டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் எழுதுறேன், இமெயில் எரர் இருந்தால் இதை காட்டு, அப்படி இல்லைன்னா காட்டாத. இப்போ காட்டலாம். இப்போ கிளிக் பண்ணும்போது இப்பயும் காட்டலையே அப்படின்னா நம்ம இன்னும் அப்டேட் பண்ணல. ஆன் கிளிக் பண்ணுறோம், இங்கே உள்ள ஓடியாருது, இங்கே வந்து இந்த வேலையை தான் பார்க்கணும். நான் என்ன செய்கிறேன், இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், இல்லைன்னா ட்ரூ போயிடும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ் டு வேலிட் த
react form. ஓகே, புரியுதா? இல்ல இன்னொரு டைம் பார்க்கலாம்.